வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் கிளை நூலகங்களை திறப்பதோடு மட்டுமல்லாமல் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்திருப்பது போன்று மதுரையிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூரிலும் நூலகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் சென்னை புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது 5100 சதுர அடி பரப்பளவில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புத்தக பூங்கா என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட உடனடியாகவே பொதுமக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், பொதுவாக பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய ஒரு மைய பகுதியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையமும் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பொது இடமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதுபோன்று பல்வேறு பதிப்பகம், குறிப்பாக 10க்கு மேற்பட்ட பதிப்பகங்களுடைய தமிழ், ஆங்கிலம், அதே போன்று பிற மொழிகளுடைய புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. சுமார் 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக வரக்கூடிய எல்லா தரப்பினரும் அந்த புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் பதிப்பித்திருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டுமல்லாது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமாக இருக்கக்கூடிய சமச்சீர் கல்விக்கான அனைத்து பாட புத்தகங்களும் இருக்கின்றன. இந்த பாட புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல்வேறு தலைப்புகளில் அரசியல், சமூகம், சோசியல் சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. அதோடு நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்களும் இருக்கிறது. அது போன்ற பல்வேறு தலைப்புகளுக்கான புத்தகங்களையும் வெளியிடப்பட்டு அதற்கான புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதால் வரக்கூடியவர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி செல்லலாம். மேலும் குழந்தைகள், அதே போன்ற அறிவு சார்ந்த நூல்கள், அதே போன்ற ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் என எல்லா தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த புத்தக பூங்கா என்பது அமைந்திருப்பதால் பொதுமக்களிடையே வந்த முதல் நாளே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடநூல் புத்தகத்தை தவிர மற்ற அனைத்து புத்தகங்களும் 10% கழிவு வழங்கப்படக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் புத்தகம் வாங்குவதற்கு என்பதற்கான அந்த சலுகை விலையிலும் கொடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலேயே இந்த புத்தக காட்சி இருப்பது என்பது ஒரு நிரந்தர புத்தக காட்சி போன்று இருக்கின்றது. காலையில் 9 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கு வரக்கூடிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த புத்தக பூங்கா என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிற்றுண்டி, குறிப்பாக ஒரு சிறு அரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. புத்தக வெளியிடக்கூடியவர்கள் இங்கே புத்தகத்தை வெளியிடக்கூடிய வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நூல்கள் வாங்குவதற்காக ஒரு தனியான இடத்திற்கு செல்லாமல் பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதியிலேயே எல்லா தலைப்புகளுக்கான புத்தகங்களும் இடம்பெற்றிருப்பதால் வாசகர்கள் மட்டுமல்லாது பரிசு பொருளாக கொடுக்கக்கூடியவர்களும், பாடநூல் வாங்கக்கூடியவர்களும், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பினரும் வாங்கக்கூடிய ஒரு நிரந்தர புத்தக காட்சி போன்று மாறியிருக்கிறது சென்னை புத்தக பூங்கா என்று சொல்லலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன்.